வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத விருச்சிக ராசி பலன். இந்த ஆணி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத விருச்சிக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது. ஜூலை மாதம் 2024 விருச்சிக ராசி பலன் பற்றி பார்க்கும் முன் ஜூலை மாதம் பிறந்த வரலாற்றை சற்று பார்ப்போம். இந்த கிரிகோரியன் கேலண்டரின் படி ஜூலை மாதம் 7வது மாதமாக வருகிறது. இதற்கு ஜூலை என்ற பெயர் வந்ததற்கு காரணமே ஜூலியஸ் சீசர் தான். இவர் ஒரு அரசர். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்தன. ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் 36 நாட்கள் வீதம் கணக்கிடப்பட்டது. ரோமானிய காலண்டரில் குவிண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு 31 நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு 46இல் நிர்ணயம் செய்தார். இந்த மாதத்தில்தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்திற்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர். அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது. முக்கியமாக மற்றொன்று நாம் பார்க்க வேண்டும். இந்த 7 எண் என்பது 7வது மாதமாக வரக்கூடிய இந்த 7 எண் கணிதத்தில் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த மாதம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றல் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக மக்களிடம் விருந்து இருக்கும் என்று நாம் நம்பலாம். பொதுவாக விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் 2024 படி இந்த மாதம் ஒரு கலவையான பலன்களை பெறுவார்கள் என்று நாம் கூறலாம், மக்களும் நம்பலாம். விருச்சிக ராசி மக்களின் தொழில் அம்சத்தை பற்றி நாம் பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி மக்களின் 10ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் சேர்ந்து 8வது வீட்டில் வாசம் செய்கிறார். இதன் காரணமாக இவர்களின் வேலையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். இவர்களுக்கு எதிராக யாராவது சதி செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக விருச்சிக ராசி மக்கள் துன்பம் அல்லது அதை சார்ந்து கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே விருச்சிக ராசி மக்கள் தங்களுடைய சுற்றும் உள்ள மக்களையும் நண்பர்களையும் விரோதிகளும் கவனமாக பார்த்து இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களை யாராவது நியாயமற்ற முறையில் பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெற முயற்சிக்கலாம். விருச்சிக ராசி மக்களை கீழே தள்ளுவதற்கும் அவர்கள் முயற்சிக்கலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது இவர்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்களின் 6வது வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இது போன்ற சூழ்நிலையிலிருந்து இவர்களுக்கு வெளியேறுவது எளிதாக இருக்கும். வியாபாரம் செய்யும் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த ஆண்டு பலன் சாதகமாக இருக்கும். இவர்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை மீறியும் அதிக ஆதாயத்துடனும் பலன் சார்ந்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் நல்ல அனுபவமிக்க பங்குதார கூட்டாளர் ஒருவர் இவர்களுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுவதில் மகிழ்ந்து செயல்படுவார். இதன் காரணமாக விருச்சிக ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்குண்டான சூழல்கள் தெரிகிறது. திருமணமாகாத விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த மாதம் திருமணம் செய்வதற்கு உகந்த மாதமாக சாதகமாக இருப்பதால் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் சூழல் உருவாகும். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் திருமண உறவில் மிகவும் எளிதாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வார்கள். இருப்பினும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் இவர்களுக்குள் சில வாக்குவாதங்கள் அல்லது கசப்பான வார்த்தைகளின் பரிமாற்றம் ஏற்படலாம். இதனால் விருச்சிக ராசி மக்களின் காதல் உறவுகளில் எதிர்பாராத ஏற்றத்தாழ்வுகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் காதலியுடனும் துணையுடன் சுற்றுலாவுக்கு செல்ல எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மெதுவான சரியான ஒரு நல்ல மனநிலைக்கு வந்து நல்லதொரு பாதையில் காதலும் குடும்பமும் நகரும் என்று நம்பலாம். விருச்சிக ராசி மாணவர்கள் தங்கள் வேகமான புத்தி மற்றும் நுட்ப அறிவின் பலனை பெறக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் இருக்கிறது. மேலும் இவர்கள் குறைந்த நேரத்தில் தங்கள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள்.
விருச்சிக ராசி மக்களின் உடன் பிறந்தவரின் ஆதரவு விருச்சிக ராசி மக்களுக்கு அதிகமாக இப்பொழுது உருவாகும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் குதூகலமும் உருவாகி நல்லதொரு சூழலை நிலவும். இருப்பினும் உங்கள் வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு இருப்பதால் குடும்பத்திலிருந்து சிறிது தூரத்தை நீங்கள் பராமரிக்கும் சூழல் ஏற்படும். இந்த தூரம் தானாகவே வியாபார நிமித்தம் அமைகிறது என்பதை உணர வேண்டும். எனினும் விருச்சிக ராசி மக்கள் தங்களின் தூக்கத்திற்கும் முக்கிய இடம் அளிக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அமைதியும் முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு. இதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பாதி தங்களின் உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதாந்திர ராசி பலன் 2024 படி இந்த மாதம் சற்று ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். அது சார்ந்த வாய்ப்புகள் கிரக நிலைகள் உங்களுக்கு தெரிவிக்கிறது. தங்களின் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கிரகத்துடன் 8ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த ஏற்றத்தாழ்வு சூழ்நிலை உங்கள் உத்தியோகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கும். உங்களுக்கு எதிராக சிலர் சதி செய்யலாம். அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது. ஆகவே வேலையில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. எப்படி இருப்பினும் ஒவ்வொரு அடியையும் தாங்கள் முன்னோக்கி நகர்த்துவதில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதனால் ஏற்படும் சிக்கல்களை உடனே நீங்கள் சந்திக்க நேரிடும். எல்லோர் முன்னும் அந்த தவறு அவரின் பார்வைக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருந்தால் இது போன்ற சூழல்கள் எதுவும் நடைபெறாது. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் நீங்கள் நல்ல வெற்றிக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி நலமுடன் வாழ்வீர்கள். விருச்சிக ராசி மக்கள் தங்கள் வேலையில் சில மாற்றங்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். அதனால் விருச்சிக ராசி மக்கள் நன்கு முயற்சி செய்தால் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதில் நல்லதொரு சம்பளத்தை பெற்று நலமாக வாழலாம். விருச்சிக ராசி மக்களின் 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் தங்கி உங்களை மேலும் வலிமையாக்குவார். இதன் பயனால் உங்கள் பணியிடத்தில் இருக்கும் சவால்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடிப்பீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் உங்கள் சூழ்நிலையை வலுப்படுத்துவதில் வெற்றி பெற்று நலமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். 2024ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 7வது வீட்டிற்கு சென்று குருபகவானுடன் இணையக்கூடிய சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் வேலை அல்லது பதவி மாற்றத்துக்கான வலுவான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும் அல்லது உருவாகும். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களின் தொழில் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆனால் 7வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்து உங்கள் பிரச்சனைகளை குறைப்பதில் வியாழன் கிரகமும் முக்கிய பங்கு வகிப்பார். 7வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் 8வது வீட்டில் இருப்பதால் சில வேளைகளில் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். ஜூலை 9ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தின் 9வது வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் தொழில் செய்பவர்கள் வணிகர்களின் பயணங்களை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் இது உங்கள் வணிகத்திற்கும் தொழிலுக்கும் நன்மை பயக்கும் என்று நீங்கள் நம்பலாம். விருச்சிக ராசி மக்களின் வணிக உறவுகளும் வலுவடையும். அதனால் பலன் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் மற்றும் உங்கள் வணிக பங்குதார முழுமையாக உங்களுக்கு ஆதரவளித்து உம்முடன் இருப்பார். இது உங்கள் வணிகத்திற்கு நல்ல நேரத்தையும் ஆதாயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். விருச்சிக ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது ஜூலை மாத ராசி பலன் 2024 படி உங்கள் நிதி நிலைமை பார்த்தால் இந்த மாதம் ஒரு கலவையான பலனை நீங்கள் பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கிறது. குரு பகவானின் அருளால் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. 11வது வீட்டில் குரு பகவான் அவரது அம்ச பார்வை உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் இரு துறைகளிலும் உங்களுக்கு நிதி ஆதாயம் கிடைக்கும் மற்றும் குரு பகவானின் ஆசீர்வாதம் இந்த வேலைகளில் உங்களுக்கு உதவும். இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களின் செலவுகள் எதிர்பாராமல் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. 5 மற்றும் 11ஆம் வீட்டில் ராகு மற்றும் கேது இருப்பதால் சுக்கிரன் தரும் நல்ல வாய்ப்புகள் மூலம் உங்கள் நிதி நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அதை நீங்கள்
பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பம் மற்றும் இந்த மாதத்தின் முதல் பாதி வரை விருச்சிக ராசி மக்களுக்கு எந்த வகையான நிதி முதலீடுகளுக்கும் சாதகமாக இருக்காது. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் முதலீட்டின் மூலம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறலாம். விருச்சிக ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் கலவையான பலன்களை பெறும் என்று மாதமாக இருக்கிறது என்று நம்பலாம். விருச்சிக ராசி மக்களின் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து 6ஆம் வீட்டில் அமர்வதால் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். இருப்பினும் அவற்றிலிருந்து வெளியேறவும் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் என்பதை குரு பகவான் உணர்த்துவார். இந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் விருச்சிக ராசி மக்கள் எந்தவித வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கடைபிடிக்க வேண்டும். எதிலும் உங்களுடைய கவனம் சிதறாமல் அமைதியாக குறிக்கோள் சார்ந்து செயல்பட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தங்களின் 8ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் இருப்பதால் சில மறைமுக பிரச்சனை உருவாகி உங்களை தொந்தரவு செய்யலாம். மாதத்தின் 2ஆம் பாதி தங்களின் தேக நிலை சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கோபம் உங்கள் உறவுகளையும் உங்களின் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் தற்சமயம் காதல் உறவு இருந்தால் பிற்போக்குத்தனத்தில் இருக்கும் கிரகமான ராகு உங்களின் 5ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் காதல் உறவு உறுதிப்படுத்தப்படும். மேலும் நீங்கள் ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்களை பற்றி கனவு கண்டு பேசுவீர்கள். இது உங்களுக்கு உகந்ததல்ல. ஏனென்றால் அப்படி பேசும் நேரத்தில் அவை சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விஷயம் உங்களின் காதலின் மனதை வெறுப்படைய செய்யும். இதன் காரணமாக உங்களின் காதலுக்குள் சில தவறான புரிதல்களும் சிக்கல்களும் பிறக்கக்கூடும் என்பதால் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள். அது உங்களின் காதலை வெறுப்புடன் பார்க்கும். எக்காரணம் கொண்டும் எது காரணம் முன்னிட்டும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். உங்கள் காதல் உறவுகளுக்கு நன்கு புரிந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்ய முயலுங்கள். நேரம் வரும்போது முடிந்தால் அதை செயல்படுத்துங்கள். அவ்வளவுதான். வாக்கு கொடுப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்காது. இதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கை நன்றாக செல்லும். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் திருமணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்கள் முயற்சி செய்தால் இந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணமானவர்களை பற்றி பேசினால் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் விழாவின் 7ஆம் வீட்டில் இருப்பதால் இது நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஆரம்பத்தில் சில மன அழுத்தம் உங்களுக்குள் ஏற்படலாம். மாதத்தின் ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் சில விஷயங்களால் குடும்பத்தில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்படலாம். 7ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அதன் பிறகு சூழ்நிலை ஓரளவு குறையும், நன்மை மிகும். இருப்பினும் செவ்வாய் 7ஆம் வீட்டிற்குள் நுழைகிறார். ஜூலை 12 முதல் செவ்வாய் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்களின் வாழ்க்கை துணையின் சுபாவத்தில் சில கசப்பும் உஷ்ணமும் கூடும் என்பதால் சிலர் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்கள் இருவருக்கும் தேவையற்ற ஈகோ மோதல்களும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். முடிந்தவரை இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கவனமாக அமைதியாக கடந்து செல்லுங்கள் மற்றும் வாக்குவாதங்களை நடக்க அனுமதிக்காதீர்கள். திருமண வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் நல்லதல்ல. இப்படி செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை இந்த மாதத்தில் வெற்றிகரமாக நீங்கள் வாழ முடியும் என்று நம்பலாம். விருச்சிக ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது ஜூலை மாத ராசி பலன்படி 2024 படி இந்த மாதம் குடும்ப விஷயங்களுக்கு ஏற்ப கலவையான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். 2ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் உங்கள் 7வது வீட்டில் மாதம் முழுவதும் தங்கி உங்களின் 11வது வீட்டை அவர் பார்வை செய்கிறார். முதல் மற்றும் 3வது வீட்டையும் பார்வை செய்கிறார். இதன் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. உங்களுக்கும் உங்களின் உடன் பிறந்தவர்களுக்கும் இடையேயான இணக்கமான மற்றும் கூட்டுறவு சார்ந்த வார்த்தைகள் பரிமாறப்படும். உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவுவார். இருப்பினும் அவர் தொடர்ந்து தேவையின்றி கவலைப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய நிதிநிலைமை பற்றியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்து நிற்கவும்
மற்றுமுள்ள குடும்ப விஷயங்களில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் முக்கிய பங்கு வகிப்பீர்கள். சனி கிரகம் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டில் தன் பார்வையை செலுத்துவார். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ஜாதகரின் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் தந்தைக்கு சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்கள் அவரது உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஜூலை 16ஆம் தேதி இந்த மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் 9ஆம் இடத்தில் நுழையும் போது உங்கள் தந்தைக்கு உடல்நலம் பலன் கிடைக்கும். நன்று தேறி நலமாகுவார். இந்த நேரத்தில் அவர் தனது வேலைகளை தானே செய்து கொள்ளும் வகையில் நலம் பெறுவார். உங்கள் தாயின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் சனி கிரகத்தின் தாக்கத்தால் உங்கள் வேலையில் கூடுதல் பிஸியாக உழைப்பை தரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். தங்கள் வேலையின் காரணமாக குடும்ப வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அல்லது குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்கும் சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த சூழ்நிலை சில குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தராது. இருப்பினும் வேலை அவசியமாக இருக்கும், அதனால் சம்பாதிக்க முடியும் என்பதால் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். எக்காரணம் கொண்டு உங்களை குறை சொல்லி பின்வாங்க மாட்டார்கள். நீங்கள் குடும்பத்திற்காகவும் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். இதனால் குடும்பத்தின் உறவுகளில் அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் உருவாகி மகிழ்ந்து வாழ்வார்கள். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது, விருச்சிக ராசி மக்கள் தங்களுடன் வேலை செய்பவர்களையும் ஆதரவு அளிப்பவர்களையும் சற்று தங்களின் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். எவரையும் நம்புதல் உங்களுக்கு தீங்காக வந்து சேரும். எப்பொழுதும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்து எச்சரிக்கையாக உங்களுடைய வாழ்வை தொடர்வது உங்களுக்கு நலமாகும். உங்களின் கவனம் யாவும் உங்களை சுற்றியும் மீன் பிடிக்கும் தூண்டில் உள்ள தக்கை போல் தக்கை மேல் கண்ணாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்கள் நல்ல பாதுகாப்பான உணவையும் ஓய்வும் தூக்கமும் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். முடிந்தால் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தினம் வணங்கி வருதல் மிகுந்த நலமாகும். உங்களுக்கு நீங்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அவசரப்படாமல் சிந்தித்து நிதானமாக அது சார்ந்து குறித்த நேரத்தில் செயல்பட வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றால் நிபுணர்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.